வெல்கம் டு டெக்கோ சிஎஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு புஷ் டவுன் ஆட்டோமேட்டாலேருந்து கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமருக்கு கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ புஷ் டவுன் ஆட்டோமேட்டா ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து வி நீட் டு டிரைவ் தி கிராமர். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ஸ்டார்ட் ப்ரொடக்ஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? கிராமர் எப்படி இருக்கும், S tends to AB, A tends to A, B tends to B, இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போது del of Q0, A, Z0 அப்படி இருக்கிறத, இந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டார்ட் ப்ரொடக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸ்டார்ட் ப்ரொடக்ஷனுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி எழுதிட்டு Q0, Z0, P ஃபார் ஈச் P. Pங்கிறது என்னன்னா, இப்போ நம்மளோட ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷனில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்கோ அதுதான் P. ஓகேவா? அதாவது செட் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் P. அதை ஸ்டார்ட் ப்ரொடக்ஷனுக்கு ஃபஸ்ட்டு எழுதிடணும். அதுக்கு அடுத்து இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் இருக்குன்னு, இந்த மாதிரி ஒரு ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும். இந்த மாதிரி என்ன ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் இருக்கும், del of Q, A, X அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா Q, இந்த எக்ஸுக்கான என்ன வேல்யூவோ அதை எல்லாத்தையும் நம்ம இங்கே மாற்றணும். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும். ஸோ இது உங்களுக்கு இப்போ பார்த்தா புரியாது, நான் ப்ராப்ளம் போடும்போது சொல்கிறேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. del of Q, X, A is equal to எப்சிலான் வருது அப்படின்னா அந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம அதை மாற்றி எழுதணும் கிராமருக்கு. You will see one problem and then you will come to know how to convert this. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க, நம்மளுக்கு புஷ் டவுன் ஆட்டோமேட்டா கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ நம்ம இதிலிருந்து என்ன பண்ணணும், ஒரு கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொன்னால் நம்ம ஸ்டார்ட் ப்ரொடக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்டார்ட் ப்ரொடக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொன்ன, S tends to Q0, Z0, P. ஓகேவா? ஸோ இங்கே Pங்கிறது என்னது, செட் ஆஃப் ஸ்டேட்ஸ். P இஸ் செட் ஆஃப் ஸ்டேட்ஸ். இங்கே என்னெல்லாம் செட் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்குது, இந்த இடத்துல என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்குன்னு பாருங்க. Q0 இருக்கு, அண்ட் தென் Q1 இருக்கு. வேற ஏதாவது ஸ்டேட்ஸ் இருக்கா, இல்லை. ஸோ அப்போ P இஸ் ஈக்குவல் டு Q0, Q1. அப்போ அது ரெண்டையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி ப்ரொடக்ஷன் எழுதுனா முடிஞ்சிச்சு. ஸோ S tends to Q0, Z0, Q0 ஒரு ப்ரொடக்ஷன். அடுத்து Q0, Z0, Q1 ஒரு ப்ரொடக்ஷன். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ ஸ்டார்ட் ப்ரொடக்ஷன் நம்ம எழுதியாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த ப்ரொடக்ஷனுக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் எடுக்கிறோம். இப்போ இந்த ப்ரொடக்ஷனை நம்ம கிராமருக்கு கன்வெர்ட் பண்ணும். ஸோ Q0 A Z0 இஸ் ஈக்குவல் டு Q0 X Z0. இப்போ இது என்ன ஃபார்முலா, என்ன மெத்தடில் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு நம்ம ரெண்டு கண்டிஷன் படித்தோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஃப், ஓகே, இஃப் del of Q, X, A is equal to, okay, Q, X, K is equal to P, B1, B2, BM. இப்படி இருக்கு அப்படி தானே இருக்கு இந்த இடத்துல. இங்கே பாருங்க, Q, X, A, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் X, Z0. இங்கே அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்குன்னா, ஸோ இதை நம்ம எப்படி மாற்றி எழுதணும் அப்படின்னு பார்த்தா, ஓகே, Q, A, QM plus 1, ஓகே, tends to X into P, B1, Q2. ஓகே, அடுத்து Q2, B2, Q3. ஓகே, இதே மாதிரி போயிட்டே இருக்கும். QM, BM, QM plus 1. ஓகேவா? இப்போ இதை நம்ம இந்த இடத்துல இந்த டிரான்சிஷனுக்கு இதை மாற்றி எழுதி பார்க்கலாம் பாருங்க. ஸோ del of Q0, A Z0, ஓகே, ஈக்குவல் டு Q0, X Z0 இருக்கு. ஓகேவா? இப்போ இதில் இது Q, ஓகேவா, இது X, இது A. ஓகேவா? இது இப்போ இங்கே P. ஓகேவா? இது P. இது என்னது, X B1, Z B2. ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி மாற்றி எழுதலாம் இந்த இடத்துல, how to convert this, இங்கே இந்த மாதிரி எழுதுங்க. ஸோ Q0, Qக்கு பதிலாக Q0, Aக்கு பதிலாக Z0. ஓகேவா? அடுத்து இந்த இது நான் வரேன், இதை பிளாங்காக விட்டுருங்க. அடுத்து Xோட வேல்யூ என்ன, A. எக்ஸோட வேல்யூ A. அடுத்து இங்கே என்ன ஸ்டேட் இருக்குது, P. ஓகேவா? நம்மளுக்கு இங்கே P வேல்யூ என்ன, Q0. ஓகே, Q0. அடுத்து B1 என்னது X. ஓகே, அடுத்து Q2 என்னது, அதையும் ஃப்ரீயாக விட்டுருங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? அடுத்து இந்த இடத்துல என்ன இருக்குது, நெக்ஸ்ட்டு Z0 இருக்குது. இப்போ B1 B2ன்னு இருக்கனால ரெண்டு ப்ரொடக்ஷன் வரும். இதே B1 B2 B3 இருந்துச்சுன்னா 3 வரும். ஓகே, இப்போ P என்னது Q0 தான். ஓகே, Q0ல இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள், P B1 போட்டாச்சு, இது எம்டி. ஸோ இதையும் நம்ம ஃப்ரீயாக விடுங்க. ஓகே, இதையும் ஃப்ரீயாக விடுங்க. B2ஓட வேல்யூ என்ன, Z0. ஓகே, Q3ஓட வேல்யூ இதையும் நம்ம ஃப்ரீயாக விடணும். ஓகேவா? இப்போ நான் இதை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், QM plus 1, லாஸ்ட்லையும் QM plus 1. அப்போது இந்த வேல்யூவும் சேமாக இருக்கணும். ஓகேவா? அடுத்து இங்கே பாருங்கள், இது எதில் முடியுதோ அதில் தான் ஸ்டார்ட் ஆகுது. Q2ல முடியுதுன்னா அடுத்து Q2ல ஸ்டார்ட் ஆகுது. Q3ல முடியுதுன்னா அடுத்து Q3 ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த இடத்துல இந்த வேல்யூவும் நம்மளுக்கு சேமா இருக்கணும். ஓகேவா? சோ அது எப்படிங்கறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாருங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா
I'll explain it in another sheet. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 2 3 4 வேல்யூ கிடைக்கணும். ஆனால் நம்மளோட செட் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்னது P பிலாங்ஸ் டு Q. செட் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்ன Q0 Q1. ஓகேவா? அப்போது இந்த 4 வேல்யூவை நம்ம வந்து ஃபில் பண்ணோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு 2 4 பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ எப்படி ஃபில் பண்ணணும்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இதுவும் சேமாக இருக்கணும். ஸோ Q0 இது ஒரு பாசிபிலிட்டி. அடுத்து திரும்பியும் என்ன பண்ணலாம், இந்த இடத்துலையும் Q0 இந்த இடத்துல Q1 வரலாம், இந்த இடத்துல Q1 வரலாம். ஓகேவா? ஸோ இந்த 2 பாசிபிலிட்டிஸ். அடுத்து இந்த இடத்துல பாருங்க, உள்ளுக்குள்ள இந்த 2 வேல்யூவும் ஓகே, இந்த 2 வேல்யூவும் சேமாக இருக்கணும். செகண்டும் தேர்டும் சேமாக இருக்கணும். அப்போ இந்த இடத்துல Q0 வந்து சேமாக இருக்கலாம், Q1 வந்து சேமாக இருக்கலாம். அதே போல் இந்த இடத்துல Q0 வந்து சேமாக இருக்கலாம், Q1 வந்து சேமாக இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து 4 பாசிபிலிட்டிஸ். அதாவது எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்கோ அந்த நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸோட பவர் வேல்யூஸில் நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டோம், ஃபர்ஸ்ட்டு லாஸ்ட்டும் சேம்னு சொல்லிட்டோம். அப்போ ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் Q0 ஃபில் பண்ணுங்க, அதே போல் Q1 ஃபில் பண்ணுங்க. அப்போ நம்மளுக்கு உள்ள இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வேல்யூஸ் கிடைக்கும். இப்போ இதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணணும்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு Q0, Z0, இந்த Q0. Okay, Q0 okay tends to A into okay A into Q0, X, இந்த Q0 okay திரும்பியும் Q0, Z0, Q0. ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ அடுத்து செகண்ட் ரோ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. Q0, Z0, Q0 ஓகே tends to A into Q0, X, Q1. அடுத்து இங்கேயும் Q1 வரணும், Z0, Q0. ஓகே, இப்போ செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லாஸ்ட் சேம், இதுவும் சேம். நெக்ஸ்ட் அடுத்து தேர்ட் ரோ Q0, Z0, Q1 tends to A into okay இந்த இடத்துல என்ன வரணும், Q0, X into Q0 okay Q0, Z0 லாஸ்ட்ல என்ன வருது Q1. ஓகேவா? இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் என்ன சேஞ்ச் பண்ணலாம், Q0, Z0 நம்ம இந்த இதுக்கெல்லாம் தான் ஃபில் பண்ணிட்டு வரோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன வரும், Q1 tends to A into Q0, X. அடுத்து இங்கே என்ன இருக்குது, Q1. திரும்பியும் என்ன வரும், Q1, Z0, Q1. முடிஞ்சிச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் இருக்க ப்ரொடக்ஷனுக்கு கரஸ்பாண்டிங் கிராமர் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ இதே போல அடுத்து செகண்ட் இருக்கிற கிராமருக்கு கண்டுபிடிக்கலாம். செகண்ட் ப்ரொடக்ஷனுக்கு ஓகே டெல் ஆஃப் Q0, A, X equal to Q0, XX. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்க்கு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ செகண்ட் ஒன்க்கு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் தான் இருக்குது. ஓகேவா? இந்த ப்ரொடக்ஷன் டைப்பில் தான் இருக்குது. அப்போ அது கூட நம்ம என்ன பண்ணணும், இதே மெத்தடில் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ அது கண்டுபிடிக்கலாமா? இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து வெயிட் அ மினிட். ஓகே, இது வந்து Q, இது வந்து Q, இது X, இது A. ஓகே, இது வந்து P, இது B1, இது B2. ஸோ இந்த ஃபார்முலா படி ஓகே, இந்த ஃபார்முலா படி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம திருப்பியும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு டேஷ் போட்டு ஒன்று எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் அப்போ அது இப்படி எழுதும் போது நம்மளால் வந்து ஈஸியாக வந்து அதை நம்மளால் இது பண்ண முடியும். கரெக்டாக? இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள், இதை எப்படி எழுதலான்னு பாருங்கள். ஓகே, Q0 ஓகே, அடுத்து என்ன எழுதணும், Q0க்கு அப்புறம் ஏ எழுதணும். நம்மளோட ஏ வேல்யூ என்னது இங்கே, சாரி ஒன் செகண்ட், Q0க்கு அப்புறம் ஏ வேல்யூ என்ன, எக்ஸ் எழுதியாச்சு. ஏ வேல்யூக்கு அப்புறம் QM+1. ஸோ இது வந்து நம்மளுக்கு டேஷ். ஓகேவா? நெக்ஸ்ட் டென்ஸ் டு இதை எப்படி மாற்றி எழுதணும், இந்த இடத்துல வந்து பாருங்கள் எக்ஸ் போட்டிருக்கோம். எக்ஸுக்கு அப்புறம் எக்ஸோட வேல்யூ என்ன, இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ. ஓகேவா? இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ ஏ. அப்போ நம்மளுக்கு இங்கே 2 ப்ரொடக்ஷன் கிடைக்கும். கரெக்டாக? ஸோ வாட் இஸ் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் நம்மளுக்கு என்ன வரும், Q0. ஓகே, Q0 B1 என்ன X, அப்புறம் ஒரு டேஷ். ஓகே, அடுத்து திரும்பி என்ன கிடைக்கும், ஒரு டேஷ், B2 ஒரு டேஷ். கரெக்டா? ஸோ இந்த மெத்தட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இதை இந்த ஃபார்மேட்டில் மாற்றணும். ஓகே, ஸோ இந்த ஃபார்மேட்டில் நம்ம அதே போல் இந்த இடத்துல இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி மாற்றினா முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ இதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ வாட் இஸ் ஃபர்ஸ்ட் Q0, X, இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ Q0 டென்ஸ் டு A into Q0, X எல்லாமே Q0. ஓகேவா? ஸோ திரும்பியும் Q0, X, Q0 முடிஞ்சிச்சா? அடுத்து திரும்பியும் நெக்ஸ்ட் Q0, X இந்த டேஷ்க்கு என்ன பண்ணணும், Q0 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, டென்ஸ் டு A into Q0, X இந்த டேஷ்க்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், Q1 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் திரும்பியும் இங்கேயும் Q1, X, இந்த இடத்துல என்ன வரும், Q0 வரும். நெக்ஸ்ட் அடுத்து லாஸ்ட் தேர்ட் ரோ Q0, X. What is third row? Q1 tends to A into Q0, X. Third row second value Q0,
ஓகே, அப்போ இங்கேயும் Q0 X Q1 முடிஞ்சிச்சா. அடுத்து லாஸ்ட் ரோ. ஸோ லாஸ்ட் ரோவில் Q0 X இந்த டேஷ்க்கு பதிலாக Q1 எல்லாமே Q1 டென்ஸ் டு A இன்ட்டு Q0 X Q1 Q1 X Q1. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு கண்டுபிடிச்சாச்சு, செகண்ட் ப்ரொடக்ஷனுக்கு கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ அடுத்து ரிமைனிங் என்ன ப்ரொடக்ஷன் இருக்குன்னு பாருங்கள். ரிமைனிங் வந்து இந்த 3 ப்ரொடக்ஷன் இருக்குது. ஸோ இந்த 3 ப்ரொடக்ஷனுக்கும் நம்ம திரும்பி அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா we need to find the grammar. இப்போ இதுக்கு கிராமர் கண்டுபிடிக்கலாமா? ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், del of Q0, B, X is equal to Q1, epsilon. ஸோ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? இப்போ இது வந்து செகண்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. கரெக்டாக செகண்ட் ஃபார்மேட் என்ன? இஃப். ஓகே, del of Q, X, A is equal to P, epsilon இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணோம்? Q of A, P tends to Xன்னு சேஞ்ச் பண்ணணும். கரெக்டாக அப்போ இதை எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பாருங்கள். del of Q0, B, X, Q1. Qக்கு பதிலாக இங்கே Q0 இருக்குது. ஸோ இதை எப்படி மாற்றலாம்? Q0 ஏவோட வேல்யூ, இங்கே ஏவோட வேல்யூ என்ன? ஏவோட வேல்யூ எக்ஸ். அடுத்து பியோட வேல்யூ இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது? ஓகே, பியோட வேல்யூ வந்து இங்கே இருக்குது, இதுதான் பி. கரெக்டாக. ஸோ இதை நம்ம எழுதிக்கலாம், அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக வரும். ஓகே, இது Q, இது எக்ஸு, இது ஏ, இது பி, இது எப்சிலான். ஓகே, இது முடிஞ்சு. இப்போ Q எழுதியாச்சு, A எழுதியாச்சு, P என்னது Q1 டென்ஸ் டு வாட் இஸ் எக்ஸ் வேல்யூ B. அவ்வளோதான். இது வந்து சிம்பிள், இதை ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன்? இப்போ நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து பாருங்கள், நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து del of Q1, B, X is equal to Q1, epsilon. ஓகேவா? ஸோ இதையும் இப்போ இந்த ஃபார்மேட்டில் எழுதணும். இப்போ இந்த ஃபார்மேட்டில் எழுதணும்னா இப்போ இது வந்து Q, இது X, இது A, இது P. ஓகே, ஸோ இந்த ஃபார்மேட்டில் எழுதுங்க. Q1, வாட் இஸ் A, X, வாட் இஸ் P, Q1 தான் டென்ஸ் டு வாட் இஸ் எக்ஸ் வேல்யூ B. முடிஞ்சிச்சு. ஸோ வாட் இஸ் லாஸ்ட் transition? del of Q1, epsilon, Z0 is equal to Q1, epsilon. Okay, so this is Q, this is X, this is A, this is P. So change பண்ணி எழுதுனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? change பண்ணி எழுதும்போது Q1 A ஓட வேல்யூ என்ன? Z0, P ஓட வேல்யூ Q1 tends to என்ன வரும்? B ஓட X ஓட வேல்யூ இங்கே epsilon. ஸோ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம டோட்டலாக 5 இங்கே 5 ப்ரொடக்ஷன் இருக்குது. 1 2 3 4 5 ப்ரொடக்ஷன் இருக்குது. 5 ப்ரொடக்ஷனுக்கும் we found out grammar. ஓகே, இப்போ இந்த 5 ப்ரொடக்ஷனுக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு இது கிராமர், செகண்ட் ப்ரொடக்ஷனுக்கு இது கிராமர், அண்ட் தென் தேர்ட் ப்ரொடக்ஷனுக்கு இது கிராமர், ஃபோர்த் ப்ரொடக்ஷனுக்கு இது கிராமர், ஃபிஃப்த்துக்கு இது கிராமர். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா இதில் நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரிப்ளெட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதையெல்லாம் நேம் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த கிராமர்லாம் தனியாக எழுதிடுறேன். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம கொடுத்த கொஷினில் கொடுத்த 5 ப்ரொடக்ஷனுக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிராமருக்கான அந்த கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ப்ரொடக்ஷன், இந்த 4 ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன், இந்த 4 செகண்ட் ப்ரொடக்ஷனுக்கு, இது தேர்டு, இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த்து. ஸோ 5 ப்ரொடக்ஷனுக்கும் நம்ம என்ன பண்ணியாச்சு? இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம வந்து நேம் பண்ணணும். இப்போ இந்த மூணு வேல்யூஸ்க்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரிப்ளெட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ட்ரிப்ளெட்ஸாக இருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம்னா காமனாக இருக்கிறத எடுத்து எழுதி அதுக்கு நேம் பண்ணணும். இப்போ Q0, Z0, Q0 ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். அடுத்து Q0, Z0, Q1 எழுதியாச்சு. இப்போ திரும்பியும் Q0, Z0, Q1 பார்த்தா அது ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதை எழுத தேவையில்லை. Q0, X, Q0 இது மாதிரி இருக்கா? இல்லை. ஸோ அதை நம்ம எடுத்து எழுதியாச்சு. அடுத்து Q0, Z0, Q0 Z0, Q0 ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதை விட்டுலாம். நெக்ஸ்ட் Q0, Z0, Q0 இருக்குது. Q0, X, Q1 கிடையாது. ஸோ அதை என்ன பண்ணுறோம்? எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ அடுத்து Q1, Z0, Q1 Z0, Q0 வந்து ஆல்ரெடி இருக்கா? Q1, Z0, Q0 இல்லையா? Q1, Z0 இந்த இடத்துல தான் வரும். ஓகே, நான் மிஸ் பண்ணியிருக்கேன். Q1, Z0, Q0. ஓகே, அதை செக் பண்ணலாம். இது மட்டும் மிஸ் ஆயிருக்கு. Q1, Z0, Q0. நெக்ஸ்ட் Q0, Z0, Q1. Q0, Z0, Q1 இருக்குது. அடுத்து Q0, X, Q0 X, Q0 இருக்குது. Q0, Z0, Q1. Q0, Z0, Q1. ஓகே, Q1, Z0, Q0 இல்லை. ஓகேவா? Q1, Z0,
Q நாட் இல்லை. அதே போல் Q நாட் Z நாட் Q1 Q நாட் Z நாட் Q1 இங்கே இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து Q நாட் Z நாட் Q1 Q நாட் Z நாட் Q1 இருக்குது. Q நாட் X Q1 இருக்குது. Q1 Z நாட் Q1 இருக்குது. ஓகே, எழுதியாச்சு. நெக்ஸ்ட் Q நாட் X Q நாட் Q நாட் X Q நாட் இருக்குது. 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 Q நாட் X Q1 இருக்குது. Q1 X Q நாட் இருக்கா? Q1 X Q நாட் இல்லை. ஸோ நம்ம எழுதியாச்சு. அடுத்து Q1 X Q1 Q நாட் X Q1 Q நாட் X Q1 இருக்குது. Q நாட் X Q நாட் Q நாட் X Q நாட் இருக்குது. Q நாட் X Q1 இருக்கா? Q நாட் X Q1 இருக்குது. நெக்ஸ்ட் Q நாட் X Q1 இருக்குது. அடுத்து Q நாட் X Q1 இருக்குது. Q1 X Q1 இல்லை. ஸோ அதை எடுத்து எழுதியாச்சு. அதே போல் Q நாட் X Q1 இருக்குது. Q நாட் X Q1 இருக்குது. Q1 X Q நாட் இருக்குது இல்லை. அதை எழுதியாச்சு. நெக்ஸ்ட் Q நாட் X Q1 Q நாட் X Q1 இருக்குது. நெக்ஸ்ட் Q1 X Q நாட் இருக்கா? ஓகே, Q1 X Q1 இருக்குது. நெக்ஸ்ட் Q1 Z நாட் Q1 இல்லை. இது எழுதியாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதெல்லாம் நேம் பண்ணணும். ஸோ A B C அண்ட் தென் இந்த தானே விட்டு போச்சு. ஸோ இது A, இது B, C. யூ வில் கீப் திஸ் அஸ் Q1 Z நாட். இது எழுதவே இல்லை. Q1 Z நாட் Q1. ஓகே, Q நாட். ஸோ வில் கீப் திஸ் அஸ் D அண்ட் தென் E F G, இது H, இது I. ஓகேவா? இப்போ இதை நம்ம என்ன பண்ணியாச்சு? நேம் பண்ணியாச்சு. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வேலை முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? S tends to Q நாட் Z நாட் Q1 எனது Q நாட் Z நாட் Q1 எனது A ஸ்லாஷ் Q1 Z நாட் Q1 எனது B. முடிஞ்சிச்சா? ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து Q நாட் Z நாட் Q நாட் எனது A tends to. ஓகே, A tends to A இன்டூ இந்த A எழுதணும் கண்டிப்பாக. Q நாட் X Q நாட் Q நாட் X Q நாட் எனது C. ஓகே, Q நாட் Z நாட் Q நாட் Q நாட் Z நாட் Q நாட் எனது A. ஓகே, ஓகே, A C அண்ட் தென் இப்போ இந்த இடத்துல வந்து Q நாட் Z நாட் Q நாட் Q நாட் Z நாட் Q நாட் என்ன வேல்யூ? A. ஓகேவா? அடுத்து Q நாட் Z நாட் Q நாட் Q நாட் Z நாட் Q நாட்னா என்ன? A. ஸோ A tends to இந்த ஏவை மறக்காமல் எழுதிக்கணும். A எழுதிட்டு Q நாட் X Q1 Q நாட் X Q1 எனது E. ஓகே, Q நாட் Q1 Z நாட் Q நாட் Q1 Z நாட் Q நாட் எனது D. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து திரும்பியும் Q நாட் Z நாட் Q1 Q நாட் Z நாட் Q1னா என்ன? B. ஓகேவா? B tends to A into. ஸோ ஃபஸ்ட் நம்ம இதை இங்கே அப்படியே எழுதிடலாம். எடுத்து எழுதிட்டேன் ஈஸியாக. Q நாட் X Q நாட் எனது C. Q நாட் Z நாட் Q1 Q நாட் Z நாட் Q1 B. அடுத்து Q நாட் Z நாட் Q1 B. ஓகே, Q நாட் X Q1 Q நாட் X Q1 E. Q1 Z நாட் Q1 F. Q நாட் X Q நாட் X Q நாட் எனது C. Q நாட் X Q நாட் C. Q நாட் X C நாட் Q. ஓகே, இதுவும் C. Q நாட் X Q1 E. Q1 X Q நாட் Q1 X Q நாட் G. அடுத்து Q நாட் X Q1 Q நாட் X Q1 E. ஓகே, Q நாட் X Q நாட் X Q நாட் C. Q நாட் X Q1 E. அடுத்து திரும்பியும் Q நாட் X Q1ங்கிறது E. Q நாட் X Q1 E. Q நாட் X Q1ங்கிறது H. ஓகே, Q நாட் X Q நாட் X Q1 வந்து E. ஓகே, Q1 X Q1 H. இது என்னது? Q நாட் Z நாட் Q1 Z நாட் Q1 I. ஸோ இது அப்படியே எடுத்து எழுதுங்க. ஸோ இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். B tends to A C B and then திரும்பியும் B tends to A E F and then C tends to A C C. ஓகேவா? நெக்ஸ்ட் C tends to E A E G. ஓகே, அடுத்து E tends to A C E and then E tends to A E H and then finally E tends to B, H tends to B, I tends to epsilon. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம்? இப்போது கொடுத்துருந்த புஷ் டவுன் ஆட்டோமேட்டாக்கு we found out the corresponding grammar. இப்போ இதை நீங்கள் ரெண்டையும் சேர்த்து கூட எழுதிக்கலாம். A tends to இது ரெண்டையும் ஸ்லாஷ் போட்டு இது ரெண்டும் B tends to இது E tends to இதுன்னு கூட எழுதி ஸோ டோட்டலாக 1 2 3 4 5 6 7 ப்ரொடக்ஷனோட நம்ம முடிச்சிடலாம். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த கரஸ்பாண்டிங் ப்ரொடக்ஷனுக்கு இதுதான் கரஸ்பாண்டிங் கிராமருங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? லெட் மீ எக்ஸ்பிளைன் ஒன் மோர் டைம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஸ்டார்ட் ப்ரொடக்ஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி XZ நாட் XXன்னு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னேன்? இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ணணும்? அந்த 4 Q நாட் Q1 வேல்யூ 4 வேல்யூஸ் கண்டுபிடிச்சு சப்ஸ்டியூட் பண்ணும். அதே ஒரு வேளை இந்த இடத்துல எப்சிலான் இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. எப்சிலான் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு கரஸ்பாண்டிங் இந்த ஒரே ஒரு மெத்தட் தான். சப்ஸ்டியூட் பண்ணி முடிச்சதும் என்ன பண்ணணும்? we need to find எல்லா ப்ரொடக்ஷன்ஸையும் எழுதிட்டு அதுக்கு நேமிங் அவுட் பண்ணி அந்த நேம் அவுட் பண்ணதை திரும்பியும் நம்ம என்ன பண்ணணும்? எடுத்து எழுதுனா முடிஞ்சிச்சு. ஓகே, தட்ஸ் இட். தேங்க்யூ.